Hello viewers, welcome to Jerry's World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Plaster of Paris யூஸ் பண்ணி leaf molding எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இத நம்ம பவுலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஷோ பீஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான ஐட்டம்ஸ் ஒரு பவுல்ல தேவையான அளவு Plaster of Paris எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் லீஃப் எடுத்துர்க்கேன். ஹைபிஸ்கஸ் லீஃபும் மணி பிளான்ட் லீஃபும் நீங்க இத விட பிக் லீஃப் ஏதாவது இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கலர்ஸ் வந்து green and golden கலர் எடுத்துர்க்கேன். அவ்வளவுதான், வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எந்த ஒரு லம்பும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் டைப்ல இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்து உடனே பண்ணணும். ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா அது ட்ரை ஆயிடும். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம், ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நோட் எடுத்துட்டு அது மேல இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல பிளாஸ்டிக் ஷீட் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அது ஸ்கொயர் ஷேப்ல சும்மா கட் பண்ணிட்டு நான் அதை வைக்கிறேன். வச்சுட்டு இது மேல நம்ம லீஃப் எடுத்து பேக் சைடு திருப்பி வைக்க போறோம். வச்சுட்டு இது மேலதான் நம்ம வந்து அந்த பேஸ்ட் அப்ளை பண்ண போறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்து இந்த லீஃப் மேல அப்ளை பண்ண போறோம். கொஞ்சம் கூட கேப் விடாம எல்லா இடத்துலயும் நீங்க அப்ளை பண்ணணும். அண்ட் ஆல்சோ இதை வந்து நம்ம டக்குன்னு பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள பண்ணி முடிக்கணும். பிகாஸ் இது வந்து லேட் ஆச்சுன்னா ட்ரை ஆயிடும். நம்ம லேட் பண்ண இது வந்து ட்ரை ஆயிட்டே வரும். அண்ட் ஆல்சோ இதை வந்து அந்த பவுல் மாதிரி பெண்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம இது எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும். அதனால அதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாருங்க, இப்பவே ட்ரை ஆக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இன்னொரு லீஃப் அதே சைஸ்ல எடுத்து இதையும் அதே மாதிரியே பேக் சைடு நம்ம ஃப்ரண்ட்ல தெரியுற மாதிரி நம்ம டர்ன் பண்ணி வைக்கிறோம். அது மேலேயே வச்சுட்டு லைட்டா ஒரு பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப அமைக்கிறாதீங்க, லைட்டா ஒரு பிரஸ் பண்ணுங்க. லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அது மேல இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து மேல வச்சிருங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதான் ஈஸியா இருக்கும். அண்ட் ஆல்சோ இது எதுக்கு நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வைக்கிறோம்னா நமக்கு அப்பதான் இது எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்காண்டி தான். இது லைட்டா அப்படியே எடுத்து அப்படியே ஒரு டர்ன் பண்ணிட்டு ஒரு குட்டி பவுல் மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு பவுல்ல இந்த மாதிரி வச்சிருங்க. வச்சுட்டு சென்டர்ல இந்த மாதிரி லைட்டா ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு வெயிட் ஏதாவது ஒரு வெயிட் இருந்தா அதனால அப்படி கொடுங்க. அது செட் ஆகுறப்போ அது அப்படியே இதே மாதிரியே அந்த பவுல் ஷேப்ல செட் ஆயிக்கும். அதுக்காக தான் ஒரு 3 ஹார்ஸ்க்கு இது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வச்சிருங்க. ஒரு 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க 3 ஹார்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து எடுக்கிறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். 3 ஹார்ஸ் ஆயிடுச்சுனாலே அது ட்ரை ஆயிடும். ட்ரை ஆயிடுச்சுனாலே நமக்கு ஈஸியா எடுக்க வந்துடும். இருந்தாலும் அது ரொம்ப ஸ்லோவா எடுங்க எடுக்கும் போது. பாருங்க நம்மளோட லீஃப் மோல்டிங் எவ்வளவு அழகா வந்திருக்கு அப்படின்ட்டு. இது அழகா பவுல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஷோ பீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது வந்து ரொம்ப ஈரப்பதத்தோட இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 1 ஹவருக்கு ட்ரை ஆக வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை பெயிண்ட் பண்ணிடலாம். ஆஃப்டர் 1 ஹவர் நம்ம இதை பெயிண்ட் பண்ணிடலாம். நான் வந்து கிரீன் கலர் மெட்டாலிக் கலர் அடிக்கிறேன், அதனால அது ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் கோல்டன் கலர் அடிக்கலாம், இல்லை வேற எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்கு பாருங்க நம்மளோட லீஃப் மோல்டிங். இது நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட ஒரு குட்டி பவுல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு ஷோ பீஸ் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது வந்து வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருந்தால் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்காக மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.